ஓம் நமச்சிவாய! செய்வினை, ஏவல், பில்லி சூனியம் இதெல்லாம் உண்மையான்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் வந்து இது பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க. நம்ம வளர்ச்சியை பிடிக்காத ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவனா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான், சந்தோஷமாக இருக்கானே, இவன் இப்படியே விட்டா நம்ம நல்லா இருக்க முடியாது, இவன் நம்மளுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்த விடக்கூடாது, இவன் நம்மளை விட நல்லா வாழக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் இந்த செய்வினை, ஏவல், பில்லி சூனியம் தேடி போவாங்க. அவனை கெடுக்கணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவனுக்கு செய்வினை வைக்கலாம் அப்படின்னு வைப்பாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சொத்து பிரச்சனையெல்லாம் செய்வினை வைப்பாங்க. இப்போது அது செய்வினை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, காலடி மண் எடுத்து வச்சுப்பாங்க. நம்ம காலடி மண், நம்ம பயன்படுத்தின துணி, நம்ம முடி, அப்படிலாம் நம்ம ஃபோட்டோ எதனா கிடச்சா எடுத்துப்பாங்க. எடுத்து போய் செய்வினை ஏவல் எங்கன்னா போய் ஒருத்தர்கிட்ட பார்த்து வைப்பாங்க. இப்படி அவங்க பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எதுவுமே பாதிப்பு ஏற்படுத்தாது. அது வந்து ஏற்படுத்தாது. ஒரு சில டைம் நம்ம எங்கன்னா ஒரு சில நேரத்தில் நமக்கு நேரம் நல்லா இல்லாத டைமில் வந்து அது அனைத்தையும் அதோடய வேலைக்கு அமைக்கும். செய்வினை, ஏவல், பில்லி சூனியம் வந்து நம்ம உடம்ப கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும். முதல்ல வந்து அது நம்ம மனநிலையை தான் சீர்குலைக்கும். நம்ம வந்து அந்த டைமில் வந்து நம்ம குலதெய்வத்தை வந்து நம்மளுக்கு காப்பாற்றாத மாரி நம்மளை கட்டிகிட்டே இருப்பாங்க. குலதெய்வத்தை கட்டிகிட்டே இருப்பாங்க. குலதெய்வமும் அந்த டைமில் நம்ம வந்து காப்பாற்றாது. இதில் மோசமானது எதுன்னு பார்த்திங்கன்னா ஏவல். நம்ம எங்கன்னா போனால் ஒரு ஏவல் மாதிரி ஏவி விட்டுருவாங்க எதனா ஒரு பறவையில். அது நம்ம எங்கே போனாலும் வந்து கத்தின்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் அது போய் அப்படியே நம்மளுக்கு யார் நம்ம பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட போய் சொல்லும், நம்ம எதிரிக்கிட்ட போய் சொல்லும், இவன் இந்தமாரி அந்த இடம் போகிறான், இங்கே போகிறான், இங்கே வரான் அப்படின்னு சொல்லும். நம்ம கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்களுக்கு சந்தோஷமாயிடும். இவன் நம்ம பயப்படுறான், இன்னும் மறுபடியும் இந்தமாரி பண்ணினே இருக்கலாம், அப்படியே இதேமாரி கொஞ்சம் மனசு பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி ஆகிடுவான் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் பாதிக்கப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிறப்போ கடவுளை தேடி போவாங்க. கடவுள் தேடி போகிறப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களும் பயப்படுவான், இவனா கோயிலாக சுற்றுறான், நம்மளுக்கு எதுனா சாமியால் நம்ம திருப்பி அடிச்சிருமா அந்த சாமி அப்படின்னு அவனுக்கு பயந்துன்னு இருப்பான். முக்கியமாக வந்து செய்வினை ஏவல் நம்மளுக்கு யாருனா பண்ணுறாங்கன்னா நம்ம பயப்படாமல் நம்ம உண்டு நம்ம வேலையை உண்டுன்னு இருக்கணும். நம்ம எதுக்குமே பயப்படாமல் நம்ம வணங்குற தெய்வம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம தைரியமாக இருந்தால் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கிட்ட கூட நெருங்க முடியாது. ஏன்னா நம்ம தெய்வம் வந்து நம்மளை காப்பாற்றும். எதுவுமே பயப்படாமல் அமைதியாக இருக்கணும். நம்ம பாட்டு நம்ம வேலை உண்டு நம்ம இது உண்டுன்னா நான் தான் நம்மளை அழிக்கணும்னு நினச்சாலும் ஒரு மசரையும் பிடுங்க முடியாது. ஏன்னா நம்ம வணங்குற தெய்வம் நம்மளுக்கு துணையாக பயங்கரமாக நிற்கும். அவனுங்க அந்த ஏவல் எல்லாம் பண்ணிவிட்டு செய்வினைலாம் நம்மளுக்கு பண்ணுறப்போ நம்ம எதுனா சாமிக்கிட்ட எதுனா வேண்டுதலை வச்சு நிறைவேற்றாமல் விட்டுட்டோமோ அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம வேண்டுதல் எதுனா நிறைவேற்றாமல் இருந்தால் அந்த டைமில் வந்து சாமி வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கும், நம்மளை சோதிக்கவும் செய்யும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம், எதுனா வேண்டுதல் வச்சு நிறைவேற்றாமல் இருந்தால் அந்த டைமில் அந்த வேண்டுதலையும் நிறைவேற்றிட்டா அதுக்கப்புறம் அந்த சாமி வந்து நம்மளுக்கு கூட நின்று காப்பாற்றும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, செய்வினை ஏவல்கிட்டேருந்து வெளியே போகணுன்னு காளி வழிபாடு பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து சுடலமாடன் வழிபாடு பண்ணுவாங்க. சுடலமாடனும் பயங்கரமான சாமி. ஏவல், பில்லி சூனியத்தை எல்லாத்தையும் கருவறுப்பார். காளியும் அதுக்கிடையான தெய்வம் தான். அவனுங்க வந்து காலடி மண் எடுத்து வச்சுப்பாங்க. நம்ம காலடி மண் எடுத்து வச்சு நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு எல்லாத்தையுமே பார்ப்பானுங்க. அவனுங்க எங்கே போகிறான் எங்கே வரான்னு நான் பார்த்துட்டே இருப்பானுங்களா. நம்ம கோயிலாக சுற்ற ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுங்க ரொம்ப பயந்துருவானுங்க. ஐயோ இவன் கோயிலாக சுற்றுறானே நமக்கு எதுனா ஆகிடுமோன்னு அவனுக்கு ரொம்ப பயப்படுவானுங்க. இந்த செய்வினை ஏவல் நம்மளை வந்து பாதிக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில் எதுனா சின்ன சின்ன தப்பு பண்ணியிருப்போம் தெரியாமல். அது என்னென்ன தப்பு அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டு அது கடவுளே நம்மளுக்கு காமிக்கும். ஓ இந்த தப்பு நம்ம பண்ணிக்கிறோமா அப்படின்னு. அந்த தப்பை நம்ம அப்படியே இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணுறோமா இதை அப்படியே விட்டுட்டு அப்படியே அமைதியாக நல்வழி பயணத்தில் கொஞ்சம் நன்மையாக நல்லது பண்ணினே இருக்கும்போது நம்ம கடவுள் வந்து நல்லா கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. ஏன்னா ஒரு சிலது நான் வந்து அனுபவ உண்மை தான் நான் வந்து மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா வந்து யாருமே இதில் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால. யாரும் வந்து இதில் பயப்படக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. அவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான் நம்மள அழிச்சிருவானோ, நம்ம எதுனா ஆகிடுமோ, நம்ம குடும்பத்துக்கு ஆகிடுமோ அப்படின்னு நம்ம பயப்படவே கூடாது. சிலர் வந்து கணவன் மனைவியே பிரிப்பாங்க. இந்த ஏவல் இந்த செய்வினை பண்ணி நல்லா இந்த கணவன் மனைவியை பிரிப்பாங்க. சிலர் வந்து நல்லா காதலிச்சுன்னு இருப்பாங்க. அவங்களையும் இந்தமாரி செய்வினைலாம் பண்ணி 2 பேரையும் பிரிச்சுருவாங்க. இந்தமாரியெல்லாம் நிறைய வேலை பண்ணுறாங்க. இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து இதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து இதை நம்புகிறாங்க.
இந்த செய்வினை ஏவல் பில்லி சூனியம் இதுலேருந்து என்னை ஒரு சாமி வந்து முழுமையாக நல்லா காப்பாற்றி அருள் கொடுத்து வந்து என்னை பாதுகாப்பாக வச்சுருந்துச்சி. அந்த சாமிக்கு வந்து எனக்கு எப்படி காப்பாற்றுச்சு, நான் இந்த செய்வினை ஏவல் பில்லி சூனியத்துலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் அப்படின்றது, நான் எப்படி வெளியே வந்தேன், என்னை எந்த சாமி காப்பாற்றுச்சு அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.